ஒரு ப்ரீவியஸ் இயர்ல படிச்சேன். நெறைய குடுப்பாங்க. எனக்கு வந்து ம். புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஆனா சார் வந்து எது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்ன்னு சொல்ற மாரி கிளியர் கட்டா இவ்வளோ தான் படிக்கணும் அப்படிங்கிற மாரி. ஆனா கொஸ்டின்ஸ் எடுக்கும்போது டஃப்பா எடுக்குறாங்க. ஒரு 3 கொஸ்டின்லேருந்து 4 கொஸ்டின் எங்களால இது பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப வேலிடா குடுக்குறாங்க. வேற வேற இடத்துல இருந்து கொஸ்டின் எடுத்து குடுக்குறாங்க. அதெல்லாம் ஓகேங்க சார். ரொம்ப நல்லா இருக்கு. கிளாஸ் வந்து ரொம்பவே ம். டைம் எங்களுக்கு எப்ப அந்த டைம் வரும் 5:30 ஆகுன்ற மாரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்குது. கிளாஸ். அப்புறம் டெஸ்ட் எழுதும்போது சார் சொன்னதெல்லாம் நினைவுல வரனால கொஞ்சம் ஈஸியாவும் இருக்குதுங்க சார். ரெக்கார்டிங் இன்னொரு டைம் அனுப்புறதுனால இன்னொரு டைம் அத ரிவிஷன் பண்றதுக்கும் இதா இருக்குங்க சார். ஒரு ரிக்வெஸ்ட் ஒரு மாசத்துலயே 2 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு யூனிட்டோ ஏதோ ஒரு ரிவிஷன் மாரி சின்னதா குடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது ஒரு ரிக்வெஸ்ட் தான் சார். இல்லன்னா நாங்களே கூட படிச்சுக்குவோம் சார். மறுபடியும் ஓகே. கிளாஸ், வகுப்பு எல்லாமே நல்லது. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சில இடங்கள்ல ஒரு யூனிட் முடிஞ்ச உடனே ஒரு சின்னதா ஒரு டெஸ்ட்டோ அல்லது ரிவிஷனோ குடுக்குறாங்க. அந்த மாரி ஆனா இப்ப நாங்க எல்லாமே படிச்சு தான் டெஸ்ட் எழுதுறோம்ங்கறனால, முதல்ல இருந்தே எல்லாமே படிச்சிடுறோம். படிச்சு தான் சார் வந்து டெஸ்ட் குடுக்குறாங்க. அதுவும் ஒரு இதுல டைப்லாம் பல இடத்துல பண்ண மாட்டாங்க. எல்லாமே படிக்கணும். அப்பதான் டெஸ்ட் அப்படிம்பாங்க. சோ ஒவ்வொரு டைமும் முதல்ல இருந்து படிக்கிறனால கொஞ்சம் இன்னும் நினைவுல இருக்கு. அப்புறம் அந்த பயமெல்லாம் எங்களுக்கு வெளியில போனதுக்கு காரணமே சார் தான். இல்லன்னா அது நெட் கிளியர் பண்ணுமா, செட் கிளியர் பண்ணுமா அந்த அளவுக்கு நாலேட்ஜ் இல்லையே அப்படிலாம் யோசிச்சிட்டு இருந்தப்போ சார் வந்து இல்ல அப்படிலாம் தேவையில்லன்னு சொன்னாங்க. ரொம்ப தேங்க் யூ சார். வகுப்பு ரொம்ப அருமையா இருக்கு சார். தேங்க் யூ சார். தமிழ் மெட்டீரியல், இங்கிலீஷ் மெட்டீரியல் தமிழ் மெட்டீரியலும் நீங்க புரியுதா? குடுக்குறது புரியுற ஒவ்வொன்னும் மாரி இருக்கா? இன்ச் பை இன்ச்சா கொஸ்டின் எல்லாமே இருக்கு சார். ஓகே. எல்லாம் தேங்க் யூ புரியுற சார். மாரி கிளாஸ் ஈஸியா இருக்கா எடுக்கிறதும் உங்களுக்கு? நீங்க கிளாஸ் எடுக்கிறதுமே ரொம்ப டீப்பா எடுக்கிறீங்க. ஒவ்வொன்னும் நல்ல கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ சார்.